Hello student, இது 10th maths class. Basic quiz number 4 பார்க்க போறோம். இதுல ஒரு 10 question இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். First question பாத்தீங்கன்னா, ஒரு ஃபிகர் கொடுத்திருக்காங்க பாத்துக்கோங்கம்மா. இந்த படத்தை நல்லா பாருங்க. இந்த படத்துல ஒரு சர்க்கிள் இருக்கு. இந்த சர்க்கிளோட சென்டர் வந்து O. அடுத்து PQR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம கொஸ்டின் போலாம். எப்பவுமே வந்து ஒரு படம் கொடுத்து ஒரு ஃபிகர் கொடுத்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க கொஸ்டினை படிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த ஃபிகரை ஒரு முறை பார்த்து மைண்ட்ல வந்து கேட்ச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் போய் கொஸ்டின் படிக்கிறச்ச உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிளியரா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இன் தி ஃபிகர் இஃப் O இஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அண்ட் angle P is equal to 40 டிகிரின்னு சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ என்னன்னா இந்த படத்துல ஆங்கிள் P வந்து 40 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. அதை நான் படத்துலயே நோட் பண்றேன், பார்த்துக்கோங்க. இந்த ஆங்கிள் வந்து 40 டிகிரி. வாட் இஸ் த மெஷர் ஆஃப் OQR? OQR என்னன்னு கேக்குறாங்க. தமிழ் மீடியம். படத்தில் O வட்ட மையம் மற்றும் கோணம் P ஈக்குவல் டு 40 டிகிரி எனில் கோணம் OQR இன் அளவு என்ன? கோணம் OQR இன் அளவு என்ன? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இப்போ ஆங்கிள் P ஈக்குவல் டு 40 டிகிரி நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்காங்கன்னா அந்த வட்டத்தினுடைய மையத்துல சென்டரா எவ்வளவு இருக்கும்னா டபுள் டைம்ஸ் இருக்கும். இது ஒரு கான்செப்ட். இங்க P ஈக்குவல் டு 40 டிகிரினா சென்டரா எவ்வளவு இருக்கும்னா 40 டபுள் பண்ணா 80 இருக்கும் இல்லைங்களா? அப்ப இந்த O வந்து 80 டிகிரி இருக்கும். இது தெரியுதா பாருங்க உங்களுக்கு. இது வந்து நம்மளுக்கு யூஸ்வலா வந்து வட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த P ஆங்கிள் எவ்வளவு 40 டிகிரி அப்படின்னா இந்த O சென்டர்ல வந்து டபுள் டைம்ஸ் ஆயிடும். இங்க 40னா இங்க 80 இருக்கும். இப்போ என்னன்னா இப்போ எனக்கு இந்த Q ஆங்கிளும் R ஆங்கிளும் தான் வேணும் இல்லைங்களா? இது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு ஆரம் வந்து இந்த ஆர்க்கு ரேடியஸ், இந்த ரேடியஸ் வந்து ரெண்டுமே ஈக்குவல் போது இந்த ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கும். இப்போ ஒரு ட்ரையாங்கிள்ல மொத்தம் எவ்வளவு இருக்க போகுது? இந்த OQR ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த OQR ட்ரையாங்கிள்ல 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளவு இருக்க போகுது? 180 டிகிரி இருக்க போகுது இல்லைங்களா? 3 ஆங்கிள். எந்தெந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த O ஆங்கிள், Q ஆங்கிள், R ஆங்கிள். இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 180 டிகிரி இருக்க போகுது. இப்போ இங்க மேல 80 அப்படின்னா இந்த மீதி இருக்கக்கூடிய ரெண்டுமே எவ்வளவு இருக்கும் நமக்கு அப்படின்னீங்கன்னா 100 இருக்கும். ஸோ 100 ரெண்டுமே ஈக்குவல்னும் போது அப்ப இங்க எவ்வளவு இருக்கும்? 50-50 இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த இங்க ஒரு 50 டிகிரி இருக்கும், இங்க ஒரு 50 டிகிரி இருக்கும். அவ்வளவுதான். இதை வச்சு நம்ம இப்ப எந்த கோணம் கேட்டாலும் நம்மளுடைய ஆன்சரை வந்து நம்ம இதுல கொடுக்கலாம். இந்த மாதிரியும் ஒரு ஸ்டெப் நீங்க ஈஸியா போட்டுக்கலாம். லாஜிக்கலா போடணும்னா மேல P வந்து 40 டிகிரினா இதனுடைய சென்டர் ஆங்கிள் வந்து டபுள் டைம்ஸ் இருக்கும். அப்போ 40 வந்து டபுள் பண்ணா 80 டிகிரி அப்படியே வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு ட்ரையாங்கிள்ல 3 சைடு 3 ஆங்கிள் ஆட் பண்ணா 180 வரணும். இங்கே 80 போச்சுன்னா மீதி 100 இருக்கும். இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல்ன்றதால 100 ஈக்குவலா பிரிச்சோம்னா 50-50 அப்படியும் இந்த சம்முக்கு நம்ம ஆன்சர் எடுக்கலாம். இன்னொரு மெத்தடும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிள்ஸ் இந்த சேம் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும். ஆங்கிள்ஸ் in the same segment of a circle is equal அப்படின்னு சொல்லுவோம். அப்ப யார் யார் ஈக்குவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா OQR. இந்த ஆங்கிள் யாருக்கு ஈக்குவல் அப்படின்னா ORQக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்றது அர்த்தமாயிடுது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல். ஏற்கனவே வந்து ஒரு ட்ரையாங்கிள்ல 180 டிகிரி இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுல 80 இங்க கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப மீதி இருக்கக்கூடியது 100னா அதை ரெண்டு இதுவா பிரிச்சோம்னா எவ்வளவு கிடைக்கும்? நம்மளுக்கு 50-50 கிடைக்கும். ஸோ 50 இஸ் த ஆன்சர். நம்மளுக்கு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா A ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். செகண்ட் கொஸ்டின் படம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரையாங்கிள்ல பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து A கொடுத்துருக்காங்க, இந்த இடம் B கொடுத்துருக்காங்க, இந்த இடம் C கொடுத்துருக்காங்க இல்லையாமா? அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வெளியில வந்து ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. எதுன்னா இந்த D ஆங்கிள் இங்க வெளியில இருக்குது. சரிங்களா? அது இருக்குது. கொஸ்டின் பார்க்கலாம். இன் தி ஃபிகர் ட்ரையாங்கிள் ABC இஸ் நாட் an equilateral triangle ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் கிடையாது. அப்போ 3 சைடும் வேற வேற அளவு இருக்குன்னு அர்த்தம். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னா
3 சைடும் ஒரே அளவு. அதாவது தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா, படத்தில் ஏபிசி என்பது சமபக்க முக்கோணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சமபக்க முக்கோணம் இல்லை அப்படின்னா கீழ்கண்ட ஆப்ஷன்ல எது வந்து உண்மை அல்லன்னு கேக்குறாங்க. விச் இஸ் நாட் ட்ரூன்னு கேக்குறாங்க. அப்போ இது வந்து இதுல படத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இது ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கிள் கிடையாது, சமபக்க முக்கோணம் கிடையாது. அப்போ ஒவ்வொரு சைடுமே வேற வேற அளவுல இருக்கு. அப்போ ஏபிசின்னு 3 அளவு கொடுத்துருக்காங்களே, 3மே வேற வேற அளவுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னா 3னுடைய ஆங்கிளும் எவ்வளவு இருக்கும்னா 60 டிகிரி இருக்கும். ஈக்குவலேட்ரலா இருந்துச்சுன்னா 3னுடைய சமபக்க முக்கோணமாக இருந்தால் அதனுடைய ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 டிகிரி இருக்கும். எல்லா ஆங்கிளுமே 60 டிகிரி இருக்கும். ஆனா இங்கதான் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இல்லைன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இது 60 டிகிரி இருக்க போறது இல்லை, வேற வேற அளவு இருக்க போகுது ஏபிசி. அது ஒரு கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இது பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பாருங்க, ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி ஈக்குவல் டு 180 டிகிரின்றாங்க. இந்த 3 ஆங்கிள் ஆட் பண்ணா 180 டிகிரி வரும்ன்றாங்க. அது ட்ரூ தான். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள்ல எல்லா ஆங்கிளையும் ஆட் பண்ணா 180 வரணும்ன்றது ஒரு ரூல் நம்மளுக்கு இல்லைங்களா. எனி ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இன் எ ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி தெரியும். அதனால இது வந்து ட்ரூ தான் நம்மளுக்கு, இது வந்து கரெக்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா பி ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆங்கிள் பி பிளஸ் ஆங்கிள் சி ஈக்குவல் டு டியான்னு கேக்குறாங்க. இந்த பியும் இந்த சியும் ஆட் பண்ணா டி வருமான்னு கேக்குறாங்க. இது மாதிரி ஒரு கான்செப்ட் எங்கேயுமே கிடையாது. அதனால இது வந்து ராங்கான ஒரு ஆப்ஷன் தான் இது. இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு இந்த கொஸ்டினுக்கு பொருந்தாது. அடுத்தது சி ஆப்ஷன் பாருங்க, ஆங்கிள் சி பிளஸ் ஆங்கிள் டி ஈக்குவல் டு 180 டிகிரின்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆங்கிள் சியும் ஆங்கிள் டியும் இது ரெண்டும் சேர்க்கும் போது 180 டிகிரி வருமானா? ஆமா வரும். ஏன்னா இங்க பாருங்களேன், இது வந்து நேர்கோணம் சொல்லுவாங்க இல்லைங்களா. நம்ம ப்ரொடெக்டர் எப்படி வச்சோம்னா ஃபுல்லா கவர் ஆச்சுன்னா அது வந்து 180 டிகிரி இருக்கும். ப்ரொடெக்டர் இப்படி வச்சோம்னா ஃபுல்லா கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கு. அப்படி வச்சீங்கன்னா சிஎன்டி ஆட் பண்ணா 180 டிகிரின்றாங்க. ஸோ இந்த ஆப்ஷனுமே நம்மளுக்கு ஓகே ட்ரூவா தான் இருக்கு. அடுத்தது டி ஆப்ஷன் பார்க்கலாம். டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் பி, இவங்க ரெண்டு பேர் ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் பி ஆட் பண்ணா இந்த டி வருதுன்றாங்க. இதுவுமே கரெக்டான கான்செப்ட் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள், இந்த டி வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள், வெளிக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெளிக்கோணமானது இந்த உள்ள இருக்கக்கூடிய எதிர்கோணங்களின் கூடுதலுக்கு சமம். இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணோம்னா இந்த வெளியில இருக்கக்கூடிய இந்த டி என்ற ஆங்கிள் வந்து வரும். இதுவும் ஒரு கான்செப்ட் இருக்குது. சம் ஆஃப் த ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு த எக்ஸ்டீரியர் ஆங்கிள். வெளிக்கோணமானது உள்ளெதிர்கோணங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷனுமே நம்மளுக்கு கரெக்டா தான் அமையுது, ஓகேவா தான் இருக்குது. ஸோ இவங்க கொடுத்துருக்கிற 4ல அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா விச் ஒன் இஸ் நாட் ட்ரூன்னு கேட்குறாங்க. விச் ஒன் இஸ் நாட் ட்ரூன்னும் போது நம்ம எந்த ஆன்சர் கொடுப்போம் அப்படின்னீங்கன்னா எது ட்ரூ கிடையாது, பி ஆப்ஷன் தான் ட்ரூ கிடையாது, மற்றது எல்லாமே ஓகே ஆகுது நமக்கு. ஸோ பி இஸ் த ஆன்சர் அப்படின்னு இந்த கொஸ்டினுக்கு நம்ம கொடுத்துடலாம். பி இஸ் த ஆன்சர். அடுத்தது தேர்ட் கொஸ்டின் போயிடலாம். இஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் ட்ரையாங்கிள் பிக்யூஆர், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி பை ஏரியா ஆஃப் triangle PQR equal to 9/4, BC equal to 15 centimeter, then find QR. இதுதான் நம்மளுடைய கேள்வியா இருக்குது. சரிங்களா? இப்ப பாருங்க, தமிழ் மீடியம் முக்கோணம் ABC மற்றும் முக்கோணம் PQR வடிவத்தவை. இங்கு முக்கோணம் ABCயின் பரப்பு பை முக்கோணம் PQRயின் பரப்பு is equal to 9/4 மற்றும் BC equal to 15 சென்டிமீட்டர் எனில் PR என்பது எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இங்க இந்த இடத்துல வந்து பிஆர் வரக்கூடாது. தமிழ் மீடியம் வந்து நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கோங்கம்மா, கொஸ்டின் வந்து ராங்கா இருக்கு. இந்த இடம் வந்து கியூஆர் தான் வரணும். இங்கிலீஷ் மீடியத்துக்கு கரெக்டா இருக்கு. கொஸ்டின் எழுதும்போது தமிழ் மீடியம் வந்து இந்த இடத்துல கியூஆர்னு போட்டுக்கோங்க, பிஆர் வரக்கூடாது. சரியா? இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஓகே, அதே கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்குமே இதுலக்கும் நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் தெரியணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் சிமிலர் இப்படி போட்டா சிமிலர்னு அர்த்தம். சிமிலர்னு எழுதுறதுக்கு பதிலாக இப்படி போட்டுடலாம். ஏரியா ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏதாவது ஏரியா ஆஃப் 2 சிமிலர் ட்ரையாங்கிள்
is equal to square of any two corresponding sides அப்படின்றது ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சாதான் இந்த சம்மே நம்ம போட முடியும். அதாவது ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் ட்ரையாங்கிளா ரெண்டு ட்ரையாங்கிள் இருந்துச்சுன்னா அதனுடைய ஏரியாவோட ரேஷியோவும் ஏதாவது கரஸ்பாண்டிங் சைடு ரெண்டு கரஸ்பாண்டிங் சைடோட ஸ்கொயர் அதனுடைய ரேஷியோவும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். இது பிரகாரம் நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூ ஏபிசி பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர்னு சொல்லிட்டு அது வந்து யாருக்கு சமமா இருக்கும்னு பார்க்கலாம். இங்க எழுதின பாருமா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி, தமிழ் மீடியம் வந்து ஏபிசியின் பரப்புன்னு எழுதிக்கோங்க, டிவைடட் பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர். இது யாருக்கு சமமா இருக்கும்? இது வந்து ரேஷியோன்னு சொல்லுவோம், ஏன்னா டிவைடட்ல எழுதுறோம் இல்லைங்களா, இது இஸ்டு இதுன்னு சொல்லுவோம், அதனால இது ரேஷியோ. இது யாருக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா கரஸ்பாண்டிங் சைடு யார் இதுலன்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்கு பாருங்கம்மா மேல, இதுல கரஸ்பாண்டிங் சைட்ஸ் நான் எப்படி எடுக்கிறேன் பாரு. இந்த ஏபிக்கு கரஸ்பாண்டிங் சைடு வந்து இந்த பிக்யூ, இது மேல ஃபர்ஸ்ட் ரெண்டு எடுத்தா கீழே ஃபர்ஸ்ட் ரெண்டு எடுக்கணும். அப்படி இல்லைன்னா இது எடுக்கலாம், இதுவும் கரஸ்பாண்டிங் சைடு தான். பிசி எடுத்தோம்னா அதுக்கு இது கரஸ்பாண்டிங் வந்து கியூஆர் அப்படின்னு எடுக்கணும், சரிங்களா? அப்படி இல்லைன்னா லாஸ்ட்டும் ஃபர்ஸ்டும் ஏசி ஈக்குவல் டு பிஆர் எடுக்கலாம். இப்போ எனக்கு இதுவே பொருந்தி வரும், ஏன்னா பிசி ஈக்குவல் டு கியூஆரே ஓகே இந்த கொஸ்டினுக்கு. ஏன்னா அவங்க இங்க பிசி கொடுத்துருக்காங்க, கியூஆர் கேட்குறாங்க இல்லையாமா, அப்போ நம்மளுக்கு இந்த கரஸ்பாண்டிங் சைடு தான் கரெக்டா இருக்கும். அதனால பிசி பை கியூஆர் ஸ்கொயர் இல்லையா, அதனால ஸ்கொயர் இதை போட்டுக்கிறேன். ஸ்கொயர் ஆஃப் எனி டூ கரஸ்பாண்டிங் சைடுன்னு சொன்னதால இதுக்கு நம்ம ஸ்கொயர் போட்டுக்கிறோம். இப்போ இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் சொன்னாங்க பாரு, இதனுடைய வேல்யூ தான் இங்க கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 9/4. அதான் நான் 9/4 நான் இங்க போட்டுடுறேன். இஸ் ஈக்குவல் டு பிசி. பிசி எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க, பிசி வந்து 15 கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்ல ஏதோ இருக்கு பாருமா, அது பிசி ஈக்குவல் டு 15 பை கியூஆர் அப்படியே போட்டுக்கலாம். ஸோ அந்த ஸ்கொயரு அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் என்ன செய்யறேன்னா இந்த 15 பை கியூஆர் இருக்கட்டும், இந்த ஸ்கொயர் இருக்கு பாருங்க இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா ரூட்டா மாறிடும். ஸ்கொயர் இந்த சைடு எடுத்துட்டு வந்தோம்னா என்னவா மாறிடும்? ரூட்டா மாறிடும். ரூட் மாறும்போது இந்த 9க்கு ரூட் எடுத்தோம்னா 3 வந்துருமா, 4க்கு ரூட் எடுத்தோம்னா என்ன வரும்? 2 வரும். ஏன்னா 2 ஸ்கொயர் வந்து 4, 3 ஸ்கொயர் 9. ரூட் எடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும். 9 வந்து ரூட்டை விட்டு வெளியே வரணும்னா 3ஆ வரும், 4 வந்து ரூட்டை விட்டு வெளியே வரணும்னா 2ஆ வரும். ஸோ ரூட்டை விட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ என்கிட்ட யார் இருக்கிறதுனா 15 பை கியூஆர் இருக்காங்க. ஸோ இந்த சைட் போயிடலாம். இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? இதே மல்டிப்ளை பண்ணா 3 இன்டூ கியூஆர் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது ரெண்டும் 2 இன்டூ 15, 2 இன்டூ 15 பண்ணிக்கிறோம். இப்போ என்கிட்ட வந்து இந்த கியூஆர் மட்டும் தான் கேட்குறாங்க கொஷின்ல. அப்போ 215s வந்து 2 இன்டூ 15 அப்படியே இருக்கட்டும். இந்த 3 வந்து இந்த பக்கம் மல்டிப்ளை இருக்கிறது, இந்த பக்கம் வந்தா என்னவாயிடும்? டிவைடடா மாறிடும் இல்லைங்களா? இப்போ பாருங்க, கியூஆர் இஸ் ஈக்குவல் டு 215s are 30 divided by 3. 30 3ஆல டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? 10 கிடைக்குமா? அப்போ கியூஆர் உடைய வேல்யூ எவ்வளவு கிடைக்குதுமா? நம்மளுக்கு 10 கிடைக்குது. ஆப்ஷன்ல இது எங்கன்னா இருக்குதான்னு பார்க்கலாமா? பாத்தீங்கன்னா ஏ ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப ஏ ஆப்ஷன்ல 10 சென்டிமீட்டர் இஸ் த ஆன்சர் அப்படின்னு போடணும். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம்ப்பா. இந்த ஃபிகர் போய் முதல்ல ஸ்டடி பண்ணிட்டு வந்துடும். ஃபிகர் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, சர்க்கிள்ல சென்டரா ஓ கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபின்னு ஒரு கார்ட் கொடுத்துருக்காங்க, ஓசி வந்து இங்க கட் ஆகுது, அது பர்பெண்டிகுலர்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ வந்து நம்ம கொஸ்டின் போயிட்டு ரீட் பண்ணுவோம். In the figure, if the length of AB equal to 8 cm and OC equal to 3 cm, then the radius of the circle, இங்க வந்து radius of the circle வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ படத்தில் ஏபியின் நீளம் 8 சென்டிமீட்டர் மற்றும் ஓசியின் நீளம் 3 சென்டிமீட்டர் எனில் வட்டத்தின் ஆரம் கேட்குறாங்க. படத்தை வந்து பாருங்க. இந்த ஏபி 8 சென்டிமீட்டர் அப்படின்னா ஏபி இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்குது, அது வந்து 8 சென்டிமீட்டர் போட்டாங்க. சரி, அடுத்து ஓசி வந்து 3 சென்டிமீட்டர். ஓசி எங்க இருக்குன்னா இங்க இருக்கு, இது வந்து 3 சென்டிமீட்டர் 3 போட்டேன். தென் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் கேட்குறாங்க. ரேடியஸ் எங்க இருக்கும் அப்படின்னா வட்டத்தோட சென்டர்ல இருந்து
இந்த இடம் வர்றதுதான் ரேடியஸ். இந்த பக்கம் கூட நம்ம எடுத்துக்கலாம், ஓபியை கூட எடுத்துக்கலாம். சரி, ஏதோ ஒரு சைடு நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இப்போ ஓஏ அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் ரேடியஸ், இதுதான் எவ்வளோன்னு கேக்குறாங்க. இப்போ எனக்கு என்னன்னா இந்த ஏபி வந்து 8 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட் வந்து சி வந்துடுச்சு. அப்ப இங்க எவ்வளவு இருக்கும்னா இங்க 4 இருக்கும், இங்க 4 இருக்கும். எனக்கு 8 சென்டிமீட்டர் இது மொத்தமே சேர்த்து. இந்த ஓசி வந்து மிட் பாயிண்ட், சி வந்து மிட் பாயிண்டா இருக்குது, சென்டரா வருது. ஏன்னா நம்மளுக்கு ஓ சென்டர்ல இருந்து வருது அந்த கோடு இல்லைங்களா, அதனால அது வந்து சென்டரா தான் கட் ஆகும். ஸோ அப்ப இது 8 சென்டிமீட்டர்னா இங்க 4 இருக்கும், இங்க 4 இருக்கும். இப்ப பாருங்க, இந்த ஓஏசி ஒரு ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்கா, ட்ரையாங்கிள் ஓஏசின்னு ஒரு ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்கு பாருங்க. இதுல இந்த ஹைப்போடெனஸ் ஓஏன்றது கர்ணம், ஹைப்போடெனஸ் ஆயிடுது. ஸோ பித்தாகரஸ் தியரம் நம்ம படிச்சிருப்போம். பித்தாகரஸ் தியரத்துல நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, பித்தாகரஸ் தியரம்ல என்ன சொல்றாங்கன்னா, இன் a right angle triangle OCAல பாத்தீங்கன்னா OA ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப்னு கூட வச்சுக்கலாம், அது ஸ்கொயர் எடுத்துடலாம். இதனுடைய ஃபார்முலா வேணும் அப்படின்னா OA வேணும்னா ரூட் ஆஃப் OC ஸ்கொயர் பிளஸ் AC ஸ்கொயர். இது வந்து பித்தாகரஸ் தியரத்தோட ஃபார்முலா. சரிங்க, இது தெரிஞ்சிருக்கணும் நம்மளுக்கு. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைச்ச நம்மளுக்கு பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பித்தாகரஸ் தியரத்துல ஹைப்போடெனஸ் வேணும் அப்படின்னா மற்ற ரெண்டு சைடை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுத்துக்கணும். அப்ப நம்மளுக்கு இங்க ஓஏ தான் கேக்குறாங்க கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா, வட்டத்தின் ஆரம், ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் தான் ஓஏ. அப்ப ஓஏ வேணும் அப்படின்னா ரூட் ஆஃப் ஓசி எவ்வளோ, ஓசி தான் 3ன்னு கொடுத்துருக்காங்க, 3 ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர், ஏசி எவ்வளோ 4, ஏசி வந்து இங்க 4 இருக்கு இல்லைங்களா, படத்துல தான் பார்க்கணும் நீங்க. ஏசி வந்து 4, அதனால 4 ஸ்கொயர். இப்ப பாருங்க ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் எவ்வளோ 9, 4 ஸ்கொயர் எவ்வளோ 16. அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எனக்கு எவ்வளவு வரும், ரூட் 25 வரும். 25 வந்து ரூட்டை விட்டு வெளியே வரணும்னா 5ஆ வெளியே வரும், ஏன்னா 5 ஸ்கொயர் தானே 25. அப்போ ஓஏ எவ்வளவு கிடைக்குது, 5 கிடைக்குது. ஆப்ஷன்ல எங்கன்னா இருக்கான்னு பாருங்க, சி ஆப்ஷன்ல இருக்கு. அப்போ சி ஆப்ஷன் தான் வட்டத்தினுடைய ஆரம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அடுத்து 5வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கேயும் ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இங்க என்னடானா ஒரு பெரிய ட்ரையாங்கிள் ஒன்று இருக்கு, அதுக்குள்ளார ஒரு சின்ன ட்ரையாங்கிள் இருக்கு. பெரிய ட்ரையாங்கிளுக்கு பிக்யூஆர்னு பேர் வச்சிருக்காங்க, சின்ன ட்ரையாங்கிளுக்கு பிஎஸ்டின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம படத்தை ஸ்டடி பண்ணிட்டோம். இப்போ கொஸ்டினுக்கு போகலாம். இன் தி ஃபிகர் கியூஆர் பேரலல் எஸ்டி, கியூஆர் அப்படின்னா இங்க படத்துல பாருமா, கியூஆர் இந்த கோடும் எஸ்டி இந்த கோடும் பேரலல் இணையாக இருக்கிறது. படத்தில் கியூஆர் பேரலல் எஸ்டின்னு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, அதுக்குன்னா என்ன அர்த்தம்னா இணையா பேரலா இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, PT is equal to 1/4 PR, PT is equal to 1/4 PR. இது ரொம்ப முக்கியம் நமக்கு. அதாவது PT is equal to 1/4 PRன்னு இருக்கு. இந்த PR வந்து நான் இந்த சைடு கொண்டு வரேன், இங்க வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. அப்ப இந்த சைடு இருந்தா என்ன ஆயிடும், PT by PRன்னு மாறிடும், ஈக்குவல் டு 1/4. அவங்க கொடுத்துருக்க கூடியதை நான் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டேன். சரிங்களா, இது ஒரு கான்செப்ட், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது PQ ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. PQ எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு அப்படின்னா 6 சென்டிமீட்டர். PQ வந்து இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கு, அது வந்து 6 சென்டிமீட்டர் ஆயிடுச்சு. தென் PS எவ்வளோன்னு கேக்குறாங்க. இங்க இருக்கிற அளவு வந்து எவ்வளோ, இதுதான் நீங்க இப்ப கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இப்போ இதுக்கு வந்து நம்மளுடைய ஜாமெட்ரி சாப்டர்ல தேல்ஸ் தியரம், அடிப்படை விகித சமதேற்றம் அல்லது தேல்ஸ் தேற்றம், பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் ஆர் தேல்ஸ் தியரம்னு வருது. அதுல ஒரு ஃபார்முலா இருக்கு, பிபிடி தியரம் கூட சொல்லுவாங்க, பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், அப்படி இல்லைன்னா தேல்ஸ் தியரம் அப்படியும் சொல்லலாம். இந்த பிபிடி தியரம் பிரகாரம் என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா என்ன சொல்றேன் பாருங்க. இந்த சைடு இந்த ஒரு ட்ரையாங்கிள்ல பார்க்கணும். இப்போ நீங்க ட்ரையாங்கிள்ல பாருங்களேன், இந்த ட்ரையாங்கிள்ல இந்த பிடின்னு ஒரு இடம் இருக்கு பாருங்க, இது பிடி, இது எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட், டிவைடட் பை ஹோல் சைடு பிஆர்.
இதை நான் எப்படி எழுதுறேன் இங்க பாருங்க. பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் பிபிடிக்கு கீழே எழுதுறேன் பாருங்கம்மா. பிடி டிவைடட் பை பிஆர். அதே மாதிரி இந்த சைடு சொல்லுங்கப்பா. இந்த சைடு சொல்லும்போது என்ன வரும்னா பிஎஸ் டிவைடட் பை பிக்யூ. ஓகேவா? இதுதான் இந்த தியரம் சொல்றது. பிஎஸ் டிவைடட் பை பிக்யூ. ஸோ இந்த தியரத்தினுடைய ஃபார்முலா வந்து இதுதான். இதுல இப்ப சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுடைய ஆன்சர் கிடைச்சிடும். பிடி பை பிஆர் தான் இந்த இங்க கொடுத்துருக்காங்க பாரு. பிடி பை பிஆர் தான் இந்த இங்க கொடுத்துருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா 1/4 இஸ் ஈக்குவல் டு பிஎஸ். பாருங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க படத்துல பாரு. பிஎஸ் கொடுக்கல, அதுதான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்றாங்க இல்லையா, கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால பிஎஸ் நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். பிக்யூ படத்துல பாருமா. பிக்யூ ஃபுல்லா எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதனால அதை நம்ம என்ன போட்டுக்கலாம்? 6 போட்டுக்கலாம். இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த 4ஐயும் பிஎஸ்ஐயும் பண்றேன். அப்ப என்ன வரும்? 4 மல்டிப்ளை பிஎஸ் வருமா? அடுத்தது 1ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 1 × 6 வருமா? அடுத்து இப்போ எனக்கு என்ன வேணும்? பிஎஸ் தான் வேணும். அதனால 1 × 6 அப்படியே இருக்கட்டும். டிவைடட் பை 4. ஏன் 4 வந்து டிவைடட் ஆச்சு? இங்க வந்து 4 மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு இந்த சைட்ல. ஸோ இந்த சைடு வரும்போது என்ன ஆயிடும்? டிவைடடா ஆயிடும். இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 166 டிவைடட் பை 4 கிடைச்சிருக்கு. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். எந்த டேபிள்லன்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ல கேன்சல் ஆகுது பாருங்க. 2 டேபிள்ல பண்ணும்போது 4ல எத்தனை 2 இருக்கு? 2 2s are 4. 3ல எத்தனை 6ல எத்தனை 2 இருக்குன்னா 3 2s are 6. அப்ப என்னுடைய ஆன்சர் என்னவா இருக்குமா? 3/2 இஸ் த ஆன்சரா இருக்கு. 3/2 தான் பிஎஸ்ன்னு கிடைச்சிருக்கு. ஆன்சர்ல போய் பார்க்கலாமா? ஆன்சர்ல போய் பார்த்தீங்கன்னா 3/2வே காணும் பாரு. இந்த 4 ஆப்ஷன்லயுமே 3/2 காணும். அப்ப நம்ம எங்கடா கோட்டை விடுறோம்? நம்ம ஆன்சர் தப்பானா? இல்ல. இந்த 3/2 3 2ஆல டிவைட் பண்ணணும். 3ல பாதி தானே 2ன்றது பாதி. 3ல பாதி 1.5. அப்படி இல்லைன்னு நீங்க இப்படியும் டிவைட் பண்ணி போட்டுக்கலாம். 1 2 is 2, ரிமைண்டர் 1. பாயிண்ட் வச்சு 0 போட்டோம்னா 5 2s are 10. அப்படி டிவைட் பண்ணி போட்டீங்கனாலும் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1.5 இஸ் த ஆன்சர். இது இருக்கா பாருமா ஆப்ஷன்ல? எங்க இருக்கு? டி ஆப்ஷன்ல இருக்கு. 1.5 சென்டிமீட்டர் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், தேர்ட்ஸ் தியரம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? 6th கொஸ்டின் பாருங்க. இதுலயுமே ஃபர்ஸ்ட் நம்ம போய் படத்தை லேர்ன் பண்ணிடணும். இந்த பழக்கம் வந்து உங்களுக்கு வரணுமா? எப்பவுமே ஃபிகர் கொடுத்த ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கு அப்படின்னா நம்ம போய் முதல்ல அந்த படத்தை பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் கொஸ்டினை ரீட் பண்ணலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இதுல ஏபில ஏதோ ஒரு கோடு போட்டு வச்சுக்கிறாங்க, ஏசில ஒரு கோடு போட்டு வச்சுக்கிறாங்க, சென்டரா ஏடி வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கிறாங்க. சரி இருக்கட்டும். இப்போ கொஸ்டின் போலாம். In the given figure AB is equal to AC. AB is equal to ACன்ட்டாங்க. அதுதான் அங்க அந்த சின்னதா ஒரு கோடு போட்டிருக்காங்க பாருங்க குறுக்க. அதுனா ரெண்டு ஈக்குவல்னு அர்த்தம். அடுத்து AD is the median சொல்றாங்க. AD வந்து மீடியன்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா AD is the median அப்படின்னும் போது நம்மளுக்கு அந்த டி எங்கடா இருக்கும் அப்படின்னீங்கன்னா மிட் பாயிண்டா இருக்கும். இது வந்து மிட் பாயிண்ட். இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கு மிட் பாயிண்ட். அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னா பிடியும் டிசியும் ஈக்குவல்னு அர்த்தம். இப்போ இது ஃபுல்லா 8 இருந்தா இது 4 நாளா பிரிக்கும். இது வந்து ஏடி மீடியன்னா இது மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட்னா ரெண்டுத்தையும் ஈக்குவலா பிரிக்கும்னு அர்த்தம். அப்ப பிடியோட இந்த அளவும் இந்த சிடியோட இந்த அளவும் சமமாக இருக்கும். அதனால நான் எப்படி எடுத்துட்டேன்னா பிடி ஈக்குவல் டு டிசின்னு நான் எடுத்துட்டேன். இப்போ அவங்களே கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபி ஈக்குவல் டு ஏசின்னு அவங்களே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது ரெண்டு கான்செப்டையும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா தென் ஏடிசி எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த ட்ரையாங்கிள் படத்துல பாருங்கம்மா, ஏடிசின்னும் போது இந்த ட்ரையாங்கிள் வரும். இது ஃபுல்லா இப்படி எடுக்கணும். ஏடிசி இந்த ட்ரையாங்கிள்ல என்னன்னு கேட்டா இந்த சென்டரா இருக்குது பாரு, இதுதான் கேக்குறாங்கன்னு அர்த்தம். எப்பவுமே 3 எழுத்துல வந்து கோணம் கொடுத்துருந்தாங்கன்னா ஆங்கிள் வந்து 3 லெட்டர்ஸ்ல இருந்ததுன்னா சென்ட்ரல் லெட்டர் தான் கொஸ்டின் அர்த்தம். அப்ப சென்ட்ரல் லெட்டர் எது? டி. அப்ப ஏடிசின்ற ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள்ல சென்ட்ரல் லெட்டர் டி. அப்ப அது எவ்வளோன்னு கேக்குறாங்க. அதுதான் கொஸ்டின். இப்போ கொஸ்டினை புரிஞ்சுட்டீங்களா? கொடுக்கப்பட்ட முக்கோணம் ஏபிசியில் ஏபி ஈக்குவல் டு ஏசி மற்றும் ஏடி என்பது முக்கோணத்தின் நடுக்கோடு எனில் ஆங்கிள் ஏடிசி எவ்வளவு? அதுதான் கொஸ்டின் கேட்டாங்க. இப்ப நம்ம இதை எப்படி போட போறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்ப பாரு, இதுல இப்ப ரெண்டு இது ஈக்குவல் ஆகி போச்சு. எனக்கு அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சைடு ஈக்குவல், இந்த சைடு ஈக்குவல்ட்டாங்க. இதுவும் ஈக்குவல் ஆகி போச்சு.
பிடி ஈக்குவல் டு டிசி ஆயிடுச்சு. இப்போ இந்த காமனா இருக்கக்கூடிய ஏடி வந்து அது ரெண்டுத்துக்குமே ஈக்குவலா இருக்கிறதால அதுவும் கண்டிப்பா என்னவாச்சு ஈக்குவல். அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிளும் இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிளும் ஈக்குவல். அப்ப இந்த பக்கம் இருக்கிற ட்ரையாங்கிளோட பேர் என்னடா அப்படின்னா ஏடிபி. நான் எழுதும் போது படத்துல போய் பார்க்கணும். இது ஏடிபின்றது இந்த சைடு இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளை குறிக்குது. ஏடிபின்றது இப்போ போட்டு ரவுண்ட் காட்டியிருக்கேன் பாருங்க, அந்த ட்ரையாங்கிளை குறிக்குது. இஸ் ஈக்குவல் டு அடுத்த ட்ரையாங்கிள் எதுன்னு பாத்தீங்கன்னா இது எது ஏடிசி இல்லையா, ஏடிசி. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சிமிலர் ட்ரையாங்கிள்னு அர்த்தம். இந்த இப்படி நோட்டேஷன் இப்படி போட்டோம்னா இது ரெண்டுமே வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்னு அர்த்தம். சிமிலர்னா என்ன, ஆல் சைட்ஸ் எல்லாமே ஈக்குவலா இருக்குது அப்படின்னு அர்த்தம். சிமிலர் ட்ரையாங்கிளா இருக்கும்போது இது ரெண்டுமே ஈக்குவல் நம்ம சொல்லிட்டோம். ஸோ அப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் ஆட் பண்ணா ஒரு பிக்கர் ட்ரையாங்கிள் கிடைக்குது. பிக்கர் ட்ரையாங்கிள் எது, இந்த ஏபிசி தான் பிக்கர் ட்ரையாங்கிள். அத்தை நான் பிக்கர் ட்ரையாங்கிளை ரெண்டு ஸ்மால் ட்ரையாங்கிளா உடைக்கிறேன். என்னன்னா இந்த ஏடிபி பிளஸ் ஏடிசி ரெண்டு ட்ரையாங்கிளா உடைச்சா எனக்கு அந்த பிக்கர் ட்ரையாங்கிள் ஏபிசி கிடைக்குது. அப்ப அந்த பிக்கர் ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிளோட சம் எவ்வளவு இருக்கும், 180 டிகிரி இருக்கும் இல்லைங்களா. இப்ப இந்த ஏடிபினாலும் ஏடிசினாலும் ஒண்ணுதான். அதனால இந்த ஏடிபிக்கு பதிலா நான் என்ன பண்றேன், ஏடிசியே போட்டுக்கிறேன். ரெண்டும் ஒண்ணு தானே, அதனால. அப்ப இது ஒரு ஏடிசி, இது ஒரு ஏடிசி ஈக்குவல் டு 180 டிகிரி வருது. ஒரு ஏடிசி ரெண்டு ஏடிசின்னும் போது 2 ஏடிசி ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ ஏடிசி மட்டும்தான் எனக்கு வேணும். அப்போ அந்த 180 டிகிரி இந்த 2 வந்து இங்க என்ன வரும், டிவைடடா வரும். ஏன்னா அங்க மல்டிப்ளைல இருக்கிறதால கேன்சல் பண்ணும்போது 1 2 is 2 92 சார். அப்ப ஏடிசியோட வேல்யூ எவ்வளோப்பா வருது, 90 டிகிரி வருது. ஆப்ஷன்ல இருக்குங்களா, போய் பாருப்பா. ஆப்ஷன்ல 90 டிகிரி இருக்கா? சி ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். இத மாதிரி படம் சம்லாம் வரும்போது நிறைய கான்செப்ட் தெரிஞ்சிருந்தாதான் நம்மளால சம் போட முடியும். ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்த சம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கான்செப்ட் சொல்லியிருப்போம். இது எல்லாமே கலெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு நோட் போட்டு எழுதிட்டு திரும்பி திரும்பி சொல்லும் போது ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு எதுவுமே புரியாத மாதிரி கஷ்டமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். திரும்ப திரும்ப பார்க்கும்போது தான் நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக கொண்டு வர முடியும். அடுத்து 7th சம் போயிடலாம். 7th சம் பாருங்க. if P is a point inside a circle of center O and radius R, then அப்படின்னு கொடுத்து டேஷ் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிற ஆப்ஷன்ல எது கரெக்ட் நம்ம யோசிக்கணும். ஆரம் R மற்றும் ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் உள்ளே P என்ற புள்ளி அமைந்தது எனில் கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல எது கரெக்ட். இதுல வந்து நம்மளுக்கு படமே கொடுக்கல, அதனால அவங்க கொடுத்த இதுவை வச்சு நம்ம படத்தை போட்டு பார்ப்போம். சரிங்களா. சர்க்கிள் கொடுத்துருக்காங்க இல்லையாமா, இங்க ஃபர்ஸ்ட் சர்க்கிள் கொடுத்துருக்கிறதால நான் என்ன செய்யறேன், அழகா ஒரு சர்க்கிளை போடுறேன். இந்த சர்க்கிள் அழகா கூட இல்லை. இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டேன். இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் வந்து அவங்க ஓன் கொடுத்துருக்காங்க, அதை எழுதியாச்சு. ரேடியஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரேடியஸ்னா இந்த சர்க்கிளை டச் பண்றது தான் இல்லைங்களா. ரேடியஸ் எவ்வளோ, ஆர். வட்டத்தின் மையம் வந்து ஓமா, ஆர் வந்து ஆரம். சரிங்களா. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா பி இஸ் த பாயிண்ட் இன்சைட் த சர்க்கிள். பி இஸ் த பாயிண்ட் இன்சைட் த சர்க்கிள். வட்டத்தின் உள்ளே பி என்ற புள்ளி உள்ளது. வட்டத்தின் உள்ளேன்னும் போது நீங்க எங்கேயாவது போய் பி என்ற புள்ளி வச்சுக்கலாம். வட்டத்தின் உள்ளே வைக்கணும், அவ்வளவுதான். அங்க வட்டத்தின் உள்ளேன்னும் போது நம்ம எந்த இடத்துல வைக்கலாம்னு பாருங்க. எங்க வேணா வைக்கலாம். நான் என்ன செய்யறேன், இந்த இங்க வச்சுக்கிட்டுமா, எங்க வேணா வச்சுக்கலாம். நீங்க கூட எங்க வேணா வச்சுக்கோங்க, நான் இங்க வச்சுக்கிறேன். வட்டத்தின் உள்ளே எங்க வேணா வச்சுக்கலாம். இப்போ பி என்ற புள்ளி வச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை போய் நான் பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஓபி ஈக்குவல் டு ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஓபி அப்படின்னும் போது இந்த இதுவை ஜாயின் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஓவையும் பியும் நான் ஜாயின் பண்றேன். இப்போ ஓவையும் பியும் நான் ஜாயின் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஆரா, ஆரமா, இது ஆறுன்றது இந்த இது வரைக்கும் வந்து டச் ஆகணும். எது வரைக்கும், இது வட்டத்தை வந்து டச் ஆனாதான் அது வந்து ஆரம் ரேடியஸ்ன்னு சொல்ல முடியும். இது பாத்தீங்கன்னா பாதியில நின்னு போச்சு. பாத்தீங்கன்னா இது வந்து பாதியில நின்னு போயிருக்கு. அதை போய் நம்ம எப்படி ஆரம்னு சொல்ல முடியும் இல்லைங்களா, அது வராது. அப்போ இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஓபி
லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர்ன்றாங்க. ஓபி வந்து ஆரை விட ஸ்மாலதா இருக்கும். இந்த இந்த குறியீடு நம்ம லெஸ் தென் குறியீடு சொல்லியிருக்கிறோம். என்னன்னு சொல்லியிருக்கிறோம்? இந்த மூக்கு பக்கம் சின்ன நம்பர் இருக்கும். அப்போ ஓபி தான் சின்னது, ஆர் வந்து பெருசுன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வட்டத்துல பாருங்க, ஓபி பாத்தீங்கன்னா சின்ன பார்க்கும்போதே சின்னதாகுது. ஆனா இவங்க வந்து ஆர் வந்து பெருசு அப்படின்னு சொல்றாங்க. இதையே நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆனா கீழே ஈக்குவல் ஒரு குறியீடு குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல வந்து ஈக்குவல்னு குடுத்துருக்காங்க பாருங்க. அதுதான் இங்க இடிக்குது. ஏன்னா ஈக்குவல் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஈக்குவலா இருக்காது. இது 2மே எப்படி ஈக்குவலா இருக்கும்? ஓபியும் ஓரா பார்க்கும்போது ஈக்குவல் ஆவ தெரியுது? இல்ல. இது சின்னதா இருக்குது. அது மட்டும் தான் தெரியுது. அதனால இந்த ஆப்ஷனுமே நம்மளுக்கு ராங்கா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா, சி ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா, ஓபி இஸ் கிரேட்டர் தென் ஆர்ன்னு குடுக்குறாங்க. ஓபி இஸ் கிரேட்டர் தென்னா ஓபி பெருசுன்றாங்க. படத்துல பாத்தீங்கன்னா ஓபி தான் குட்டியா இருக்குது. அப்ப இதுவுமே சரியான ஆப்ஷனா இருக்காது. அடுத்து டி ஆப்ஷன் பார்க்கலாம். ஓபி இஸ் லெஸ் தென் ஆர். அதாவது இந்த மூக்கு பக்கம் சின்ன நம்பர். ஓபி தான் சின்னதுன்னு குடுக்குறாங்க. படத்துல பாருங்க, ஆமா சொன்ன மாதிரி ஓபி தான் சின்னதா இருக்கு. ஆர் வந்து பெருசா இருக்குது. சோ இந்த ஆன்சர் வந்து கரெக்டா இருக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன செய்யலாம்? ஆப்ஷன் டி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். படத்தை போட்டு பார்த்துட்டு நம்ம இதை பண்ணணும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் வந்து டி இஸ் த ரைட் ஆப்ஷன். ஓபி இஸ் லெஸ் தென் ஆர். இந்த படம் போட்டீங்கன்னா தான் இது தெரியும். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம்ப்பா. 8th கொஸ்டின் பார்க்கலாம். 8th கொஸ்டினும் ஃபர்ஸ்ட் போய் ஒரு படத்தை பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து என்னடா இதுன்னு நினைக்காதீங்க. இதுவுமே ஒரு ட்ரையாங்கிள் தான். தலைகீழா திருப்பி வச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்னே நேராலாம் ஆக்க வேண்டாம். அது அப்படியே இருக்கட்டும். இந்த ட்ரையாங்கிள் பார்க்குறச்ச பார்த்தீங்கன்னா, இங்கேயுமே இதே மாதிரி நம்ம ஒரு போன ஸ்லைட்ல வந்து பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? இந்த இத இருக்கு பாருங்க. இதுல ஒரு ட்ரையாங்கிள் பார்த்தோம் பாருங்க. இங்க மேல ஒரு குட்டி ட்ரையாங்கிள், கீழே ஒரு பெரிய ட்ரையாங்கிள். அதே மாதிரி தான் இருக்குது இதுவுமே. பாத்தீங்கன்னா கீழே இந்த இடம் பாருங்களேன், சின்ன ட்ரையாங்கிள். அடுத்தது வந்து ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இருக்குது. சரி இருக்கட்டும். இதுவே நம்ம இந்த மாதிரி ட்ரையாங்கிள் வந்தாலே நம்ம பிபிடி தியரம், தேல்ஸ் தியரம் அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்தாலே தேல்ஸ் தியரம் போடணுன்றது ஞாபகம் வச்சுக்கின்னு நம்ம போய் கொஸ்டினை படிக்கலாம். இன் தி டயக்ராம் எஸ்டி பேரலல் in the diagram ST parallel PQ அப்படின்னா இந்த பாருங்க, இந்த இடத்துல வந்து இந்த எஸ்ஸும் எஸ்டியும் PQ இந்த இடம் தப்பா இருக்கு. இங்கிலீஷ் மீடியம் பார்த்துக்கோங்க. இது வந்து RQ வரணும். தமிழ் மீடியத்துக்கு கரெக்டா இருக்கு. ST ஈக்குவல் டு RQ இருக்கு. அது பார்த்துக்கோங்க. ST ஈக்குவல் டு RQ. இங்கிலீஷ் மீடியத்துக்கு இது RQன்னு மாத்திக்கோங்க கொஸ்டின். if RS equal to x minus 3, RS எங்கம்மா இருக்கு? இதோ இங்க இருக்குமா. இதனுடைய வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க? x minus 3 கொடுத்திருக்காங்க. அடுத்து RP வந்து 2x கொடுத்திருக்காங்க. RPன்னும் போது இது ஃபுல்லா இல்லைங்களா? இது ஃபுல்லா எவ்வளவா? 2x கொடுத்திருக்காங்க. அடுத்து QT equal to x minus 1. QT எங்க இருக்கு? இங்க இருக்கு. x minus 1. அடுத்து QP equal to QPனா இது ஃபுல்லா எவ்வளோ? 2x plus 3ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, எல்லாம் கொடுக்கறதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்? படத்துல எழுதிட்டேன். இப்போ இதுல தென் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்குறாங்க. நம்ம கொஷின்லேயே எல்லாமே எக்ஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கறதால எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. இதை நம்ம இந்த தேல்ஸ் தியரம் வச்சு தான் போடணும். பை பிபிடி தியரம், பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம், பை பிபிடி தியரம் பிரகாரம் இது எப்படி போடுவோம்னா, ஃபார்முலா நம்ம முதல்லயே சொன்ன பாருங்க. இந்த ட்ரையாங்கிள் எப்படி எடுக்கணும்னா, சின்னது பார்த்தீங்கன்னா என்னது? ஆர்எஸ். ஆர்எஸ் டிவைடட் பை ஃபுல்லா. ஃபுல்லா என்ன இருக்கு? ஆர்பி இருக்கு பாருங்க. ஃபுல்லா வந்து ஆர்பி. ஆர்எஸ் பை ஆர்பி. அதே மாதிரி அந்த சைட் பார்க்கும்போது சின்னது. சின்னது என்ன வரும்? கியூடி வரும் இல்லைங்களா? அது ஈக்குவல் டு கியூடி பை என்ன வரும்? ஃபுல்லா வருமா? ஃபுல்லா என்ன வருது? கியூபி வரும். ஸோ இந்த மாதிரி எழுதுறதுக்கு தெரிஞ்சுக்கணும். இதுதான் தேல்ஸ் தியரம், பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரத்தோட ஃபார்முலா. இதை வச்சு தான் நம்ம நிறைய சம் போடுறோம். இப்போ அப்படி அப்படியே எடுத்து ஃபில் பண்ண வேண்டியது. ஆர்எஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கொஷின்ல பாரு, படத்துல பாரு. படத்துல பார்த்துக்கலாம், இல்லை கொஷின்லயே பார்த்துக்கலாம். படம் வந்து ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம எத்தனை போய் அங்கே ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். அதனால ஆர்எஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோமா இருக்குது? எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு பை ஆர்பி. ஆர்பி எவ்வளோ இருக்குது பாருங்க. ஆர்பி 2x ஃபுல்லா 2x கொடுத்துக்கிறாங்க. இஸ் ஈக்குவல் டு கியூடி. கியூடி எவ்வளோ இருக்குது? எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு. அடுத்து
QP மொத்தமே எவ்வளோ 2x + 3 இருக்குது. ஸோ நம்ம ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். இது இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். ஞாபகம் இருக்குங்களா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ல எதையும் மல்டிப்ளை பண்ணுவோம்னா இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். அப்போ x - 3 மல்டிப்ளை 2x + 3 இது அப்படியே வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு பண்ணுமா, இந்த சைடு பண்ணும்போது 2x into x - 1. ஸோ நேரா வந்துச்சா, ஃப்ராக்ஷன் வந்து நம்மளுக்கு நேரா வந்துச்சு. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். யாரையும் மல்டிப்ளை பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு டேர்ம் இருக்கு பாருமா, இதை எடுத்துன்னு போயிட்டு இந்த 2x கூட சேர்த்து மல்டிப்ளை பண்றேன். பண்ணா 2x பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், 2x² கிடைக்கும். எக்ஸ் சேர்த்தா x², அந்த 2 அப்படியே போட்டுட்டேன். அடுத்தது என்ன பண்றேன்னா, இந்த எக்ஸை எடுத்துன்னு போய் அடுத்தது 3 கூட பண்றேன். 3 கூட பண்ணும்போது என்ன கிடைக்கும், இந்த பிளஸ் போட்டு 3x கிடைக்கும். சரியா, 3x. இதுவே எக்ஸ் டேர்ம் முடிஞ்சு போயிடுச்சு. எக்ஸுக்கு வந்து வச்சு அந்த பக்கம் 2 நம்பர் கூடயுமே அதை பண்ணியாச்சு நான். அடுத்தது யார் எடுக்க போறேன்னா -3 எடுக்க போறேன். -3 வச்சு இது 2 மல்டிப்ளை பண்ண போறேன். 3 2s are 6 வருமா, அந்த எக்ஸ் சேர்ந்துருமா, இங்க இருக்கிற மைனஸ் வந்து வந்துடும். ஏன்னா ஒரு மைனஸ் இருக்கிறதால 3 2s are 6, அந்த எக்ஸ் வந்துடுச்சு, இந்த மைனஸும் அப்படியே வந்துச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ண போறேன்னா, இந்த -3 இந்த +3 மல்டிப்ளை பண்ண போறோம். அப்போ 3 3s are 9, இங்க ஒரு பிளஸ் இங்க ஒரு மைனஸ் இருக்கும்போது ஆன்சர்ல என்ன வரும், மைனஸ் வரும். ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சிச்சு. ஒரு நம்பரா எடுத்து நம்ம என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். அடுத்தது இங்க வரலாம், ஈக்குவல் டு. இங்க வரும்போது ஃபர்ஸ்ட் 2x இருக்கு இல்லையா, இந்த 2x இதா கூட சேர்த்தும் போது என்ன வரும், 2x² வரும். அடுத்தது 1 கூட சேர்க்கிறோம். 1 கூட மல்டிப்ளை பண்ணா அதே 2x தான் வரும், மைனஸ் வந்துச்சு. சரிங்களா? இப்போ நம்ம எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். மல்டிப்ளை பண்ணி முடிச்சிட்ட உடனே இந்த இடத்துல ஒரு 2x², இந்த இடத்துல ஒரு 2x² இருக்குது, அதை நான் கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்க, 3x 6x இருக்கு, அந்த பக்கம் ஒரு 2x இருக்குது, அது இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்ப இங்க இருக்கிற 3x அப்படியே இருக்கட்டும், இங்க இருக்க -6x அப்படியே இருக்கட்டும், இந்த பக்கம் இருக்கிற -2x இந்த பக்கம் வரும்போது +2x மாறிடுச்சா. அப்புறம் இந்த -9 வந்து அந்த பக்கம் தள்ளும் போது +9. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 3x இருக்கு இல்லையா, இதுவும் இந்த 2x சேர்த்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 5x கிடைக்கும். இங்க ஒரு -6x இருக்கு, ஈக்குவல் டு 9. சரிங்களா? அடுத்து இந்த சைட் பார்க்கலாம்ப்பா. 6xல 5x போயிடுச்சுன்னா எவ்வளோ, ஒரு எக்ஸ் தான், -x. பெரிய நம்பர் வந்து -6, அதாண்ட இருக்கக்கூடிய மைனஸ், ஈக்குவல் டு 9. இந்த மைனஸ் அந்த பக்கம் தள்ளனா -9 கிடைச்சிடுமா. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு, -9 கிடைச்சிருக்கு. இப்போ -9 ஆப்ஷன்ல இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. -9 எங்க இருக்கு ஆப்ஷன்ல, டி ஆப்ஷன். ஸோ டி ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இதுவுமே நம்மளுக்கு அந்த பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரத்தை வச்சு தான் நம்மளுக்கு, தேல்ஸ் தியரம்னாலும் பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம்னாலும் ஒன்று தான். இதை வச்சு தான் இந்த சம்மும் நம்ம கிராஸ் மல்டிப்ளைல பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி சம் வந்து அடிக்கடிக்கு நிறைய கேட்பாங்க. அடுத்து 9th சம் போயிடலாம். 9th சம் பார்த்தீங்கன்னா, 2 triangles are similar, 2 triangles are similar அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படம்லாம் எதுவுமே கொடுக்கல, 2 ட்ரையாங்கிள் வந்து சிமிலரா இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 triangles are similar if their corresponding angles சிமிலரா இருக்கு. இது ஒரு பாயிண்ட். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து எப்படி இருக்கும், அண்ட் கரஸ்பாண்டிங் சைட்ஸ், இது வந்து சைடு, இது வந்து ஆங்கிள், அது ரெண்டும் எப்படி இருக்கும், அதான் கொஸ்டின். இரு முக்கோணங்கள் வடிவத்தவை எனில் அவற்றின் ஒத்த கோணங்கள் மற்றும் அவற்றின் ஒத்த பக்கங்கள் என்னவாக இருக்கும், இதுதான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு இல்லைங்களா. இப்ப பாருங்க, 2 ட்ரையாங்கிள் வந்து நம்ம சிமிலர் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. நான் இங்க வரைஞ்சி காட்டுறேன், ஒரு சின்னதா ஒரு ட்ரையாங்கிள் வந்து வரைகிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா இது ஏபிசின்னு பேர் வச்சுக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் பெருசா ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறேன்னு வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நான் பிக்யூஆர்னு பேர் வச்சுக்கிறேன். அப்படின்னா இந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு நான் சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஆங்கிள் ஏ ஆங்கிள் எவ்வளோ இருக்குதோ அதே தான் இந்த பி ஆங்கிளும் இருக்கும்னு அர்த்தம். ஏ ஆங்கிள் எவ்வளோ இருக்குதோ அதே தான் இந்த பி ஆங்கிள் இருக்கும். அதே மாதிரி இந்த சி ஆங்கிள் எவ்வளோ அளவு இருக்கோ, இங்கே ஒரு 30 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கலாம், இங்கேயுமே எவ்வளோ தான் இருக்கும், 30 டிகிரி தான் இருக்கும். இது மாறவே மாறாது.
அதே மாதிரி இங்க எவ்வளவு ஆங்கிள் இருக்கோ அதே அளவு தான் இங்கேயுமே இருக்கும். ஸோ கோணங்கள் வந்து மாறாது. ஆங்கிள்ஸ் வந்து சமமா இருக்கும். சிமிலர் ட்ரையாங்கிளாக இருந்தால், வடிவொத்தவையாக இருந்தால். சிமிலர் ட்ரையாங்கிள் வடிவொத்தவை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2 ட்ரையாங்கிள் அளவு மட்டும் பெருசா இருக்கும். ஒண்ணு சின்னது, ஒண்ணு பெருசு. அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா உள்ள இருக்கிற கோணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆங்கிள் கோணம் போது ஆங்கிள்லாம் எப்படி இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும். ஆங்கிள்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவல். சரி, அடுத்து சைடுக்கு போலாம். இந்த ஏபி சைடு வந்து இங்க பாருங்க, இங்க வந்து ஒரு 2 இருக்குன்னா இங்க வந்து அதை விட டபுள் மடங்கு இருக்கு, 4 இருக்கலாம். வேற எதுனா 5ஓ 6ஓ இருந்தா அது சிமிலர் கிடையாது. டபுள் டைம் ட்ரிபிள் டைம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விகிதத்துல மாறணும், குறிப்பிட்ட ரேஷியோல அது மாறணும். அப்படி இருந்தாதான் அது சிமிலர். அதே மாதிரி இப்ப பிசி வந்து இங்க 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க 2 வந்து டபுள் ஆகி 4 இருந்தா அது 3 வந்து டபுள் ஆகி இங்க 6 இருக்கணும். அடுத்து இந்த ஏசில வந்து ஏதோ ஒரு அளவு 1 இல்ல ஒரு 4 வச்சுக்கலாமா, 4 வச்சா அது டபுள் ஆகி இங்க எவ்வளவு இருக்கணும், 8 இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து இருந்தாதான் அதுக்கு பேரு சிமிலர் ட்ரையாங்கிள் நம்ம சொல்லுவோம். அப்ப ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கு. சைட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சைட்ஸ் பக்கங்கள் பக்கங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஷியோ, சேம் ரேஷியோல இருக்கும், விகிதத்துல இருக்கணும், ரேஷியோல இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த ட்ரையாங்கிள் சிமிலர் டு இந்த ட்ரையாங்கிள் நம்மளால சொல்ல முடியும். இப்ப நம்ம கொஸ்டினுக்கு போயிடலாமா? கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா, கொஸ்டின்ல பாருங்க, டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர். ஆமா, ட்ரையாங்கிள் சிமிலர். இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கேன், நம்ம ஈக்குவலா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல். அண்ட் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எப்படி இருக்கும், ரேஷியோல இருக்கும். அதாவது சேம் ரேஷியோ, ஒத்த விகிதம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்னு அர்த்தம். இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு எங்க இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு அன்ஈக்குவல் சேம் ரேஷியோன்னு கொடுக்குறாங்க. அன்ஈக்குவல் போதே அது கிடையாது. அடுத்து ரெண்டாவதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேஷ்க்கு ஈக்குவல், ரெண்டாவது வந்து டிஃப்ரெண்ட் ரேஷியோன்றாங்க. டிஃப்ரெண்ட் ரேஷியோ வந்து அது சிமிலர் ட்ரையாங்கிளே கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்ஈக்குவல் டிஃப்ரெண்ட் அதுவும் வராது. லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஈக்குவல் அண்ட் சேம் ரேஷியோன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ஆன்சர் வந்து இதுதான் கரெக்டா இருக்கும். தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா 4வது வந்து சமமாக இருக்க வேண்டும், கோணங்கள் சமமாக இருக்க வேண்டும், சம விகிதத்தில் இருக்க வேண்டும். ரேஷியோனா விகிதம், சம விகிதத்தில் இருக்க வேண்டும். இதுதான் சரியான ஆன்சரா இருக்கும். அடுத்து 10வது கொஸ்டின் போயிடலாம். இதுல ஃபிகர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபிகர் ஃபர்ஸ்ட் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏபிசின்னு ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இருக்கு, சின்ன ட்ரையாங்கிள் பிக்யூஆர்னு இருக்கு. சரி இருக்கட்டும். இப்போ போன சம்ல தான் நான் சொன்னேன் இது ரெண்டும் சிமிலர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கோணங்கள் ஆங்கிள் வந்து சமமா இருக்கு. இங்க வந்து பாருங்க, இங்க ரைட் ஆங்கிள் இருக்கு, அப்ப இங்கேயுமே ரைட் ஆங்கிள் தான் இருக்குது. சரி இருக்கட்டும். அப்போ இந்த ஆங்கிளும் சமமா இருக்கும். சிமிலர் ட்ரையாங்கிள் என்ன சொல்லணும், சைடு வந்து ரேஷியோல இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஏதோ ஒரு ரேஷியோ, பாதியா இருக்கலாம், இல்ல 2 டைம்ஸா இருக்கலாம், 3 டைம்ஸா இருக்கலாம், ஏதோ ஒரு சேம் ரேஷியோல இருக்கணும். இப்ப நான் இந்த சைடு பாக்குறேமா, இங்க என்ன அளவு இருக்குன்னா 6 இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, அது பாதியா மாறி இருக்கு. அப்ப இங்க இருக்கிற 10ம் இங்க பாதியா மாறி எவ்வளவு வந்திருக்கணும், 5 வந்திருக்கணும். ஆனா இங்க எவ்வளவு இருக்கு, 4 இருக்கு. அப்ப இது வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் கிடையாது. சிமிலர் ட்ரையாங்கிள்னா இங்க 6ல பாதி 3 இருக்குன்னா இங்க 10ல பாதி 5 வரணும். அப்பதான் அது சிமிலர் ட்ரையாங்கிள், கொடுத்துருக்கிற அளவை வச்சு. இது வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் இல்ல. அப்ப கேள்வியில என்னதான் கேக்குறாங்கன்னு பார்க்கலாம். From the given diagram, which one of the following system is correct? கீழே 4 ஆப்ஷனை போய் செக் பண்ண சொல்லிட்டாங்க. கொடுக்கப்பட்ட படத்திலிருந்து பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? கீழே இருக்கிற 4 ஆப்ஷனை போய் செக் பண்ணுன்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர்ன்றாங்க. இங்கதான் 5 வந்திருக்கணும், வர வேண்டிய இடத்துல 4 வந்துக்குது. அப்ப அது வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் இல்ல, தப்பு இது. அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன், ஏபிசி இஸ் நாட் எ சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர். நாட் சிமிலர், இது ரெண்டும் சிமிலர் இல்லைன்றாங்க. சரி, இது ஓகே தான். ஆமா, சிமிலர் இல்லதான். இப்ப அடுத்தது ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் கன்க்ரூண்ட் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர்ன்றாங்க. கன்க்ரூண்ட்னா என்ன, சிமிலர்னா இப்ப நம்ம சொல்லிட்டோம். கன்க்ரூண்ட்னா என்னன்னா, இப்போ ஒரு 5 rupees காயின் உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இன்னொரு 5 rupees காயினை அது மேலேயே வைக்கிறீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு பொருந்தி நிற்கும். இப்ப இதே 5 rupees காயின் இருக்கு உங்ககிட்ட, நான் அது மேல 2 rupees காயின் வச்சா எப்படி, இப்படி ஒண்ணு மேல ஒண்ணு சின்னது ஒண்ணு பெருசா தானே இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒண்ணு மேல ஒண்ணு பொருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் கன்க்ரூண்ட். சர்வ சமம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. சர்வ சமம்னா ஒண்ணு மேல ஒண்ணு சரியா பொருந்தணும். 1 ரூபாய் காயின் மேல 1 ரூபாய் காயின் வச்சாதான் பொருந்தும். அதே மாதிரி 5 rupees காயின் மேல 5 rupees காயின் வச்சா சரியா பொருந்தும். 2 rupees காயின் மேல 2 rupees வச்சா சரியா பொருந்தும். இதே நீங்க மாத்தி வச்சோம்னா பொருந்தாது. அப்ப அந்த மாதிரி சரியா பொருந்தது பாருங்க, அதுக்கு பேர் தான் கன்க்ரூண்ட்.
சர்வசமம் சொல்லுவாங்க. அப்ப இந்த ட்ரையாங்கிள தூக்கின்னு போய் இந்த ட்ரையாங்கிள் மேல வச்சு பார்த்தா, இது பொருந்துமா? பார்க்கும்போதே தெரியல இது சின்னதா இருக்கு, இது பெருசா இருக்கு. அப்ப இது பொருந்தாது. அப்ப இது கன்க்ரூயன்ட் கிடையாது. அப்ப இது இந்த ஆப்ஷன் சி ஆப்ஷனும் தப்பு. அடுத்து ஏபிசி இஸ் சிமிலர் அண்ட் கன்க்ரூயன்ட்டாம். சிமிலராவும் இருக்குது, கன்க்ரூயன்ட்டாவும் இருக்குதுன்றான். இதான் கன்க்ரூயன்ட்டே இல்லன்றமே நம்ம. அப்ப இந்த ஆப்ஷனும் தப்பு தான். அதனால இப்ப ஆன்சர் எது கரெக்ட்டா இருக்குது அப்டின்னா, நம்மளுடைய பி ஆப்ஷன் தான் நம்மளுக்கு சரியாக இருக்குது. இது 2ம் சிமிலர் கிடையாது. அதுதான் இதனுடைய ஆன்சர். தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா, ஏபிசி மற்றும் பிக்யூஆர் வடிவொத்தவை. வடிவொத்தவை தான் நம்ம சொன்னது. இங்க வந்து 10 இருக்குன்னா, இங்க 5 வந்திருக்கணும். வரல. அதனால இது கிடையாது. ஏபிசி மற்றும் பிக்யூஆர் வடிவொத்தவை அல்ல. ஆமா, இது 2 படமும் வடிவொத்தவை அல்ல. ஏபிசி, பிக்யூஆர் சர்வசமம். சர்வசமம்னா ஒண்ணு மேல ஒண்ணு பொருந்தணும். இது பொருந்துமா? பொருந்தாது. ஏன்னா ஒண்ணு சின்னதா இருக்கு, ஒண்ணு பெருசா இருக்கு. 4வது ஆப்ஷன் ஏபிசி மற்றும் முக்கோணம் பிக்யூஆர் வடிவொத்தவை மற்றும் சர்வசமம். வடிவொத்தவே இல்ல. அதனால இந்த ஆப்ஷனும் தப்பு. ஸோ நம்மளுடைய ஆப்ஷன் எங்க இருக்கு அப்படின்னீங்கன்னா, இது 2ம் வடிவொத்தவை அல்ல அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம 10 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த 10 கொஸ்டின்லயும் எக்கச்சக்கமான கான்செப்ட் நம்ம சொல்லியிருக்கிறோம். நீங்க ஒரு நோட்டு போட்டு ஒவ்வொரு கொஸ்டின்லயும் புதுசு புதுசா என்ன தெரிஞ்சுக்கிறீங்களோ அதை எழுதி வச்சுக்கின்னு படிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எதுவுமே புரியாத மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த குவிஸ் கொஷின்ஸ் மொத்தமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாமெண்ட்ரில இருந்து வந்திருக்கு. ஜாமெண்ட்ரிக்கல் கான்செப்ட் எல்லாமே நம்ம திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி பார்த்து பழக பழக தான் நம்மளுக்கு வரும். ஸோ எல்லா கொஷின்ஸையும் நல்லா பாருங்க. எல்லா கான்செப்டையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நல்லா படிங்க. நிறைய மார்க் வாங்குங்க. ஆல் த பெஸ்ட்.